என்னது கையில போட்டோ? எங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்த நேரம் இல்ல, அதனாலதான் இந்த போட்டோலயே அறிமுகப்படுத்துறேன். இவங்கதான் அன்னபூர்ணி அம்மா, எங்களுக்கு அண்ணம்மா. ஊரே இவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கும். நான் தான் பார்த்தனே, இவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரும். போட்டோலயே எவ்வளவு கெத்தா இருக்காங்க. கெத்துதான் அண்ணம்மா, அண்ணம்மா தான் கெத்து. இது ரெண்டையுமே பிரிக்க முடியாது. அடுத்து இது எங்க தாத்தா. இன்னைக்கும் ஊர்ல தாத்தா பேர்ல அவ்வளோ மரியாதை. இது எங்க அப்பா, இது பெரியப்பா, இது பெரியம்மா, இவங்க ஏன் அம்மா, அதான் உங்களுக்கு தெரியுமே. இது எங்க இவருதான் எனக்கு தெரியுமே. சூர்யானா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, சென்னையில பாத்தீங்களா? எப்படி இருக்கு எங்க ஃபேமிலி போட்டோ? இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிற குடும்ப போட்டோவை நான் சினிமால தான் பாத்திருக்கேன். உங்க குடும்பமே அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இது இது நம்ம நாராயணன் தாத்தா. ஆளு பயங்கரமான ஆளு. முத தடவை பாக்குறப்போ இவர் பேச்ச கேட்டு மயங்காதவங்களே இல்ல. ரெண்டாவது தடவை இவர் பேச்ச மதிச்சு கேட்டவங்களும் இல்ல. மனசுல ஆளினால் அழகுராஜான்னு நினைப்பு. இவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கே புரியும்க்கா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் லீலா. சரிக்கா, நான் போய் போட்டோ வச்சுட்டு வந்துடுறேன். நடு ஹால்ல இருக்கிற போட்டோல ஒருத்தவங்க முகம் மட்டும் கருப்பா மையடிச்சு இருக்கேன். ஏன் இதை யாருக்கிட்ட கேக்குறது? இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்டுட்டாங்கன்னா குங்குமப்புட்டின் மங்களம் நெஞ்சமீர. வயசு பையன் இருக்கிற வீட்டுல யாரா இது புது பொண்ணு? சத்திய சோதனடா நாராயணா, சத்திய சோதனை. ஹலோ, யாருமா நீ? ஐயோ அங்கிள், நீங்களா? ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. இருங்க, நான் கிள்ளி பாத்துக்கிறேன். வலிக்குது. அப்ப இது உண்மைதான். அங்கிள், உங்களை இவ்ளோ சீக்கிரம் இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இருமா இரு. நீ யாரு? எதுக்கா என்ன பார்த்தோன்னா இப்படி துள்ளி குதிக்கிற? இத பார், நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல. நீ ஏதோ தப்பான ஆளா? தப்பான ஆளா? சான்ஸே இல்ல நாராயண் அங்கிள். பேரெல்லாம் சரியா சொல்றியேம்மா. என்ன அங்கிள் நீங்க? உங்க அடக்கத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களை தெரியாதவங்க இங்க யாராச்சும் இருக்க முடியுமா? இந்த சூரிய வம்சம் குடும்பம் இருக்கே, இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. ஆமாமா ஆமாமா. என்ன பத்தி இன்னும் வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும்? சொல்லு 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 சொல்லு. ஒன்னா ரெண்டா எவ்வளவோ தெரியும் அங்கிள். அன்னபூர்ணி அம்மாவுக்கு நீங்க தானே வலது கை, கரெக்டா? நீங்க இந்த வீட்ல இல்லனா ஒரு துரும்பு கூட அசையாது, கரெக்டா? நீங்க தலையாட்டினாதான் ஊர்ல திருவிழாவே நடக்கும், சரியா? நீங்க யார கை காட்டுறீங்களோ அவங்கதான் பதவியிலும் ஜெயிக்க முடியும், சரியா? ஐயோ ஐயோ, எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லி அசத்துறியம்மா. இது வரைக்கும் என்ன பத்தி நானே தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஒரு பையன் என்ன பத்தி சொன்னதில்ல.
இப்பதான் வாழ்க்கையிலேயே முதலா ஒருத்தி என்ன பத்தி அதுவும் 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லி கேக்குறமா. ஆமா, இதெல்லாம் நிஜமாவே சொல்றியா இல்ல சும்மா அடிச்சு விடுறியா? இருந்தாலும் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை பார்த்த நொடியிலேயே என் நெஞ்ச தொட்டுட்டமா. நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, என்ன விஷயம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் உனக்கு ஏதாவது உதவின்னா இந்த நாராயணன் முன்னாடி வந்து நிப்பாமா. இந்த அங்கிளை மறந்துடாதம்மா. வரட்டுமா? பாய். சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. புஷ்பா, அனு ஞாபகமா? எனக்கும் தான். எங்க பார்த்தாலும் அவன் நினைப்புதான் வருது சுபு. ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பா. அவ இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்கு சுபு. எங்க இருக்கா, என்ன பண்றா, என்னத்தை சாப்பிடுறா, ஒண்ணுமே தெரியலையே புஷ்பா. ஒரு நாள் இல்லைன்னா தான் அவ அருமை புரியுது. கரெக்ட் தான் புஷ்பா. ஒருத்தர் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகும்போது தான் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியும்னு சும்மாவா சொன்னாங்க? நீயும் அப்படியெல்லாம் எங்கேயும் விலகி போயிடாத சுப்பு. இருக்கும் போதே அருமை எனக்கு நல்லா புரியதான் செய்யுது. ஏய் கிறுக்கு புஷ்பா, எதுக்கு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? முதல்ல சாப்பிடு, நீ அழுகிறத நிப்பாட்டு, சாப்பிடு. உன்னை விட்டு நான் எங்க போவேன்? யார் இருக்கா எனக்கு? எடு, சாப்பிடுங்கிறேன்ல. மே கமிங் சார்? வாங்க மேடம், வாங்க 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 மேடம். உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஐயோ, நீங்க சாப்பிடுற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வேணா வெளியில இருக்கேன், அப்புறமா வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை மேடம். நீங்க முதல்ல உள்ள வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க மேடம். புஷ்பா, தண்ணி கொடுமா. எனக்கு இட்லிலாம் கிடையாதா? உங்களுக்கு இல்லாததா? அது இன்னைக்குன்னு பார்த்து தொட்டுக்க எதுவுமே பண்ணல. கூட இட்லி பொடி தான் இருக்கு. வாவ், இட்லியும் இட்லி பொடியுமா? சரியான காம்பினேஷன். ஐ லைக் இட் வெரி மச். நீங்க எங்க வீட்ல சாப்பிடுறேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. நோ 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 நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். இன்னொரு நாள் நானே வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு போறேன். இப்ப தண்ணி மட்டும் கொடுங்க. என்னடா இவ ஏன் இந்த நேரத்துல இங்க வந்தா? அதுவும் அனு இல்லாத நேரத்துலன்னு பாக்குறீங்களா? ஐயா இல்ல மேடம், நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா நிச்சயமா இப்போ இங்க ஏதோ ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏதாவது பிரச்சனையா மேடம்? அனு நல்லா இருக்கால? இப்ப வரைக்கும் நல்லதா இருக்கா. ஐ மீன் அனு நல்லதா இருக்கா. அவ எப்பவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடச்சி மேடம், தெளிவா சொன்னாலே எனக்கு புரியாது. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா. கொஞ்சம் இரு புஷ்பா, அவங்க சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க மேடம். சுபு சார், நத்திங் டு வரி. முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் அனுவோட சேஃப்டிக்காக தான். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரியுது மேடம், சொல்லுங்க. அனு வேலூர் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? போன் பண்ணாலே. என்ன சொன்னா? நல்லா இருக்காளாமா? பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன், நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் தங்கியிருக்கேன்னு சொன்னான்.
வெல், வயசு பொண்ணு ஒருத்திய இப்படி ஊருக்கு அனுப்பிட்டு எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுதுன்னு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. வேற என்ன பண்ண முடியும் மேடம்? ஆபீஸ்ல கூப்பிட்டு திடீர்னு ஒரு வேலை போயிட்டு வானா அவ போகாம என்ன செய்வா? ஓகே, ஐ அக்ரி. ஆபீஸ் வேலைன்னா போய் தான் ஆகணும். ஆனா அனுக்கு இந்த ஆபீஸ் வேலை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? என்ன வேலைனாவது சொன்னாளா? ஐனோ, சொல்லிருக்க மாட்டா. இது அனுவா இழுத்து போட்டுக்கிட்ட வேலை. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அனுக்கும் ஒரு கனெக்ஷன் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்டே அத்தனை ஈஸியான ப்ராஜெக்டும் கிடையாது. நானும் சூரிய பிரகாஷ் சாரும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடியாம போன ப்ராஜெக்ட். அத கூட விடுங்க, சில ப்ராஜெக்ட் நடக்கும், சிலது நடக்காது. ஆனா அந்த ஊர், மை காட், அதுலயும் அந்த சூரிய வம்சம் குடும்பம் இருக்கே, இப்போ நினைச்சா கூட எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஒர்க் அவுட் ஆகுது. சாரி புஷ்பா மேடம், நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. டு பி ஃப்ராங்க், இப்படி எந்த ஸ்டாஃப் வீட்டுக்கும் போய் நான் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்ல. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நானும் சந்திரா சாரும் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேச அந்த ஊருக்கு போயிருந்தப்போ நடந்த பிரச்சனை எல்லாமே அனுவுக்கு எதுவுமே தெரியாது. அங்க நாங்க உயிர் பழைச்சதே பெரிய விஷயம். இன்னைக்கு அனு அதே ஊருக்கு போயிருக்கா, அதுவும் அதே ப்ராஜெக்ட் விஷயமா. தன்னால இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்ட முடியும்னு ஆபீஸ்ல சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. குட் நைட் சார். அதுக்குள்ள தூங்க போறியா? ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, நீ தூங்கு. அப்பாவோட வீடியோ கால் முடிச்சிட்டு நானும் தூங்கிக்கிறேன். குட் நைட். குட் நைட். Good night, sir. I miss you. What a surprise. என்ன அனு, லவரா? பாய் ஃப்ரெண்ட். சொல்லுங்க. ஏதோ பாய் ஃப்ரெண்ட்னு கேட்டுச்சு. அது அவ பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசணும். அவனா? என் ஃப்ரெண்டு சார். ஓ, நீ இன்னும் தூங்கலையா? என்னமோ எனக்கு தூக்கமே வரல. என்ன சொன்னானு? இல்ல, இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இருங்க சார். இப்ப சொல்லுங்க சார். ஏன் தூக்கம் வரலன்னு கேட்டேன். முன்னாடிலாம் படுத்த உடனே தூங்கிடுவேன். இப்போதான். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அது நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன் சார். தூக்கத்தை கெடுக்கிற மனசு, தூக்கத்தை தொலைக்கிற வயசுன்னு. அதான் சார் ஞாபகம் வருது. புரியல அனு. சரியான கல்லூலி மங்க. அனு, அது சார், தூங்குறவங்கள எழுப்பலாம், ஆனா
தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுன்னு அர்த்தம். வெல் சுப்பு சார், இத பத்தி சொல்ல வேண்டியது என் கடமைன்னு நினைச்சேன். அனு இப்படி பண்ணதுக்கு வேலிட் ரீசன் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெல் தென். மேடம் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீங்க அனு மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஓகே சுப்பு சார், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நானும் உங்க வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். அந்த உரிமையில தான் சொல்ல வந்தேன். மத்தபடி அனு இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா அது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு பெருமை தானே. ஆனா அந்த ஊரும் அங்க இருக்கிற ஆளுங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதனால சொல்ல வந்தேன். ஒரு பொண்ணுக்கு உயிரோ மானமோ ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி 1000 ப்ராஜெக்ட் வரும் போகும். ஆனா அனு மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா? அதுதான் சார் என்னோட கவலையா இருக்கு. புஷ்பா டென்ஷன் ஆகாத. அனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். அவ சொல்ற பதில் சரிப்படலன்னா அவளை நம்ம இங்க வர வச்சிருவோம். ஓகே சார், நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், இது சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன், ஆனாலும் சொல்றேன். அனு போயிருக்கிறது ஒரு லேண்ட எங்க கம்பெனி பேர்ல வாங்குறதுக்காக தான். ஆனா அந்த லேண்டுக்கு சொந்தக்காரங்க அத விக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அவங்க தான் என்னையும் சந்திரா சாரையும் கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம விரட்டி அடிச்சாங்க. அங்க இருந்து நாங்க டிப்பிக்கலி ஓடிதான் வந்தோம். இப்போ அனு யார் வீட்டுல தங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? யார் எங்களை விரட்டி அடிச்சாங்களோ அந்த அன்னபூர்ணி வீட்ல. அதுவும் அவங்க லேண்ட வாங்குறதுக்காக. ஓகே சார், வரேன். அனு ஃபோன் பண்ணா சேஃபா இருக்க சொன்னேன்னு சொல்லுங்க. பை சார். பை மேடம். என்ன சுப்பு இது? மீரா மேடம் இப்படி குண்டு தூக்கி போட்டு போறாங்க. எனக்குமே இது கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு புஷ்பா. அனுவாவது என்ன விஷயம், என்ன ரியல் பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொன்னா அனுப்ப மாட்டோன்னு சொல்லாமே போயிருக்கா. அடுத்த கறி சுப்பு அவ. இரு, நாம இப்போ எந்த யுகத்துக்கும் வர வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா விஷயத்துக்கும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடாத சுப்பு. நீ இப்படி இருக்க போய் தான் அவ இப்படி எல்லாம் பண்றா. போகும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன அவளுக்கு? வரட்டும் அவ. நீ போன போட்டு மானே மணி என்னெல்லாம் கொஞ்சாம உடனே கிளம்பி வர சொல்லு. அந்த இடம் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்னன்னு மீரா மேடமே சொல்றாங்க. அப்புறம் இவளுக்கு என்ன சுப்பு? சந்திரா சார் போய் கிடைக்காத இடம் இவ போனா கிடைச்சிருமா? இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குமா என்னமோ? அவங்க என்னமோ உயிர் மானம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்களே சுப்பு. ஐயோ, நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத புஷ்பா ப்ளீஸ். என் போனை கொஞ்சம் எடு. ஐயோ, எனக்கு நெஞ்சல படபடங்குது. எனக்கு பயமா இருக்கு சுப்பு. ஐயோ வேணாம் வேணாம், நீ பதட்டப்படாத, இரு நானே பேசுறேன். ஐயோ, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்க முடியுமா? என்னாச்சு சுப்பு? எடுக்க மாட்டேங்கிறாளா? இல்லம்மா, லைன் போகவே மாட்டேங்குது, பிஸியா இருக்கு. இவ்வளவு நேரமா? இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா சுப்பு? தெரியலையே. போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய் சே, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. என்ன சுப்பு இது? போன்ல கூட அவ கூட பேச முடியல.
சரி, மீதி நாளைக்கு பேசலாம் அனு. நாளைக்கா? இன்னைக்குன்னு சொல்லுங்க சார். புரியல சார், நாம நேத்து நைட்டு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு விடிய காலையில 4 மணி ஆயிடுச்சு. அதனால என்ன அனு? முக்கியமான விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்படியா சார்? அப்புறம் என்ன சார், போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. ஓ அப்படியா? ஓகே அனு, குட் நைட். சார், இது குட் நைட் இல்ல சார், குட் மார்னிங். சரி, குட் மார்னிங். பாய் சார். நம்ம வீட்டு வாசலாது வீட்டுக்கு தனி அழகு வந்த மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணுங்களையும் இனிமே இந்த மாதிரி தான் கோலம் போட சொல்லணும். நம்ம வீட்டு மருமகளுங்க இனிமேதான் எந்திரிக்கவே ஆரம்பிப்பாங்க. இனிமேதான் ஒன்னொன்னா வெளியே வரும். ஆனா நீங்க 2 பேருமே நம்ம வீட்டு பொண்ணுங்க இல்ல பாத்தியா? நீ கோலம் போடுற அழகே தனிதாம்மா. அனு, உன் கோலம் ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க்ஸ். சென்னையில இதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் போனியா அனு? இதுக்கா ஸ்பெஷல் கோச்சிங்கா? சரியா போச்சு போ. இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு? அவங்க அம்மா. என்னாச்சு சாம்? நத்திங். நல்ல எக்ஸசைஸ்ல. ஆமா, கோலம் எவ்வளவு அழகா இருக்கும், அத்தனை அழகு வீட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு அர்த்தம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீட்டு நடு ஹால்ல ஃபேமிலி போட்டோல ஒருத்தவங்க முகம் மட்டும் கருப்படிச்சிருக்கேன், அது ஏன்? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீயும் என்ன மாதிரி இங்க வந்தவதான். ஆனா நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் உனக்கு தெரியுமோன்னு நினைச்சு கேட்டேன். அத பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன் அனு. சாம், கோலம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அமேசிங். நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சூர்யா ப்ரோ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? அவனா? அடி பாவி, எல்லாம் இவ்ளோ மரியாதை போதும். எனக்கு கோலம் போட சொல்லி தர அவங்கிட்ட ஏன் பெர்மிஷன் வாங்கணும்? இல்ல, இது அவங்க வீடு இல்ல, அதனாலதான் சொன்னேன். அவங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் கோலம் கத்துக்கணும்னா எனக்கு கோலமே தேவையில்லை. சாம், சாம் ரொம்ப பண்ணாத சாம், பாவம் ப்ரோ.
சார், நாம நேத்து நைட்டு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு விடிய காலையில 4 மணி ஆயிடுச்சு. வாங்க பங்கஜ் ஜி. என்ன ரொம்ப முறைக்கிறீங்க ஜி? 4 மணி வரைக்கும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது தெரியலன்னா மண்டை வெடிச்சிடும்ல. நீ சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெட் ஆச்சே, கூடவே பழகின ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா உன் காலையும் டேப் பண்ணிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி வேலை. பண்ணிக்கோங்க பங்கஜ் ஜி, பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். சூர்யா, சொன்னா கேளு. அனு வேலூருக்கு போயாச்சு. அவ கூட நைட்டெல்லாம் பேசணுமா? அடப்பாவி, டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. இதை கண்டுபிடிக்க நான் டேப் வேற பண்ணுமா? கழுத கேட்டா குட்டிச்சோறு. கழுத இல்ல தம்பி, குதிரை. வெளிநாட்டுக்கு பறக்க போற குதிரை. வெளிநாட்டுக்கு பறக்க போறியா? என்னடா சொல்ற? இப்போதைக்கு இந்த பிளான்? வெயிட் பங்கஜ் ஜி. Mira, can you please drop in for a minute? Yeah, sir. Thank you. May I come in, sir? Yes, come in. Hi, Pankaj. நல்ல மூட்ல தான் இருக்கீங்க போல இருக்கு மேடம். Yes, Pankaj. ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். இப்ப சார் சொல்லுவாரு. Yes, Mira. I'm gonna fly after a long time. What? Mira, cool. ஃபாரின் போறதுக்கு ஏன் 2 பேரும் இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன் தரீங்க? But sir, இந்த மாசம் ஃபுல்லா உங்க ஸ்கெட்யூல் டைட்டா இருக்கு. நீங்க எந்த அப்பாயின்ட்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணவே முடியாது. எல்லாமே 2 months முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார். மூச்சு விட்டுக்கோ மீரா. ரிலாக்ஸ். Just 10 days only. My God, are you kidding or what, sir? சார் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்காரு மீராஜி. Sir, 10 days. No way, sir. Why, Mira? Just 10 days. நான் இல்லைன்னா என்ன? நீ இருக்க, பங்கஜ் இருக்கான். நீங்க மேனேஜ் பண்ண மாட்டீங்களா? நான் இதுக்கு முன்னாடிலாம் போனப்ப நீங்க தானே மேனேஜ் பண்ணீங்க. But sir, அதெல்லாம் ப்ரீ பிளான் ட்ரிப் சார். இப்பதானே நீங்க இப்படி சர்ப்ரைசிங்கான ட்ரிப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன இது? வாழ்க்கைனா அப்படிதான் மீரா. நிறைய மாற்றம் வரும். சார், எந்த கண்ட்ரி என்ன மீட்டிங்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்விட்சர்லாந்து. ஸ்விட்சர்லாந்து. இட்ஸ் பியூர்லி பர்சனல் மீரா. அப்புறம் என்ன மேடம், நீங்க போய் டிக்கெட் போடுங்க, நான் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்றேன். சார் ஹாயா போயிட்டு வரட்டும், நம்ம ஆபீஸை பார்த்துக்குவோம். செக்யூரிட்டியா? அதுவும் உன் செக்யூரிட்டியா? அதுக்கு நான் இங்கே இருந்துக்கலாம்டா. பங்கஜ், மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், நோ செக்யூரிட்டி. ஸ்ட்ரிக்ட்லி நோ செக்யூரிட்டி. எனக்கு தெரியாம மஃப்டில அனுப்பலான்னு ஏதாவது பிளான் பண்ண? சார், திஸ் இஸ் டூ மச். உங்களோட சேஃப்டி எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ் சார், நாங்க சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நோ 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 நோ. ஸ்விட்சர்லாண்டுக்கு நாளைக்கு டிக்கெட் போடு. எந்த கிளாஸா இருந்தாலும் ஓகே. ஐ மஸ்ட் ஃப்ளை. ரிட்டர்ன் டிக்கெட் என்னைக்கு போடணும்னு அங்க போய் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். யூ காட் இட்? சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலனா சார்? நடந்தே போவேன். சார், இப்ப எப்படி இருக்கீங்க மீராஜி? பங்கஜ், ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் மீ. ஐ அம் நாட் இன் மை மூட். இரிட்டேஷன் இஸ் நாட் குட் மீராஜி. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழை சொல் அம்பளம் ஏறாதுன்னு. அப்படின்னா போய் டிக்கெட் போடுங்கன்னு அர்த்தம்.
அப்படி பாக்குறீங்க சிஸ்டர்? அவர் எங்க தாத்தா. தெரியும் ப்ரோ, லீலா சொன்னா. என்னமாச்சு? போட்டோல கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இவ்ளோ கம்பீரமான போட்டோல அந்த டஸ்ட் என்னமோ மாறி இருந்துச்சு. அதான் தொடச்சேன். அதெல்லாம் ஒழுங்கா பாக்குறது இல்லையா? சின்ன பொண்ணு எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாத்தீங்களா? அது இல்லத்த வந்து உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல, என் கண்ணிலேயே படலையே. இந்த பொண்ணு கண்ணில தான் பட்டிருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மேடம். நான் பார்க்கலனா என்ன கொஞ்ச நேரத்துல அவங்க பாத்திருப்பாங்க. ஆமாமா, அனு சொல்றது கரெக்ட் தான். நாங்களே பார்த்து தொடச்சிருக்கோம்ல. அது மட்டும் இல்ல அத்தை, மாமா போட்டோ பார்த்த உடனே கண்ணை மூடி கும்பிடுறோமா, அதான் கண்ணுலயே படல. சரி சரி, இனிமே கவனமா தொடச்சு வைங்க. நீ ஏமா உன் துப்பட்டாவால தொடச்ச? நல்ல பொண்ணுமா நீ. மேடம் கொரியர். அனு சுப்பிரமணியம். கிட்ட கேட்காம ஒரு காரியம் பண்ணிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சென்னைக்காரி சும்மாவே இருக்க மாட்ட போல இருக்கே. சாதாரண பூ மாலை போட்டா அந்த வாசம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதோட அந்த பூவும் வாடி போயிடும். ஏலக்காய் மாலை போட்டா வீடே வாசம் நிறைஞ்சு இருக்கும். தாத்தாவோட மனசும் நிறைஞ்சிருக்கும். இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? பெரிய ஆளா இருப்பா போல இருக்கே. ஒரு ஏலக்காய் மாலைய போட்டு அண்ணிய நிலா கொலைய வச்சுட்டாலே. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே. காலையில நீ கோலம் போடும்போதே நான் பார்த்தேன். உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க.
இதெல்லாம் எதுவுமே தெரியலையே. வந்த ஒரே நாள்ல அம்மம்மா இவ்வளவு பாராட்டிட்டாங்க. நான் இங்க வந்து இவ்ளோ நாள் ஆச்சு. என் பக்கத்துல கூட நீங்க நின்னது இல்லையே அம்மம்மா. மேடம், எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா. எல்லாரும் உங்களை அண்ணம்மான்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் மேடம்னு கூப்பிடுறேன். அதனால என்னம்மா, நீயும் என்ன அண்ணம்மானே கூப்பிட. நல்லா இருமா. எழுந்துருமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணம்மா. ஏலக்காய் மாலைக்கு நன்றி. பிஸியா? எஸ், பர்சனல் டூர் போறேன் ஸ்விட்சர்லாந்துக்கு. வாட்? அனு, என்ன லம்ம பண்றப்போ? கோலம் போடுற, ஏலக்காய் மாலை போடுற, மேஜிக் மாதிரி இருக்கு நீ பண்றதெல்லாம். ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஆளுங்களை அப்படியே வாங்கிடுறாங்க உங்ககிட்ட. ஒரு காரியத்தை மனசார பண்ணா அது நிச்சயமா சக்சஸ் ஆகும். இதுதான் என் மேஜிக்கோட சீக்ரெட். எனக்கு இந்த ஊரோட கல்ச்சர், சென்டிமெண்ட் இத பத்தி எதுவுமே தெரியாது. அனு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கத்து தரியா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தாயே. உனக்கு இல்லாததா சாம்? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை ஒரு முழு தமிழ் பெண்ணா மாத்தி காமிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை கொண்டாடுற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். சூப்பர், தேங்க்யூ அனு. மோஸ்ட் வெல்கம். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. டாக்குமெண்ட் விஷயமா நீ வெளியில போகணும்னு சொன்னியே. ஒரு 2 minutes. சிஸ்டர், ஐ அம் ரெடி. போலாமா? இவங்க எதுக்கு அனு? ஹலோ, அத நான் கேட்கணும். நீங்க எதுக்கு? நாங்க போய்க்கிறோம். நோ நோ, அனு என் ஃப்ரெண்ட். அவ ஏன் கூட தான் வருவா. அவங்க என் சிஸ்டர். சூரிய வம்சத்துக்கு வந்திருக்கிற கெஸ்ட். ஏன் கூட தான் வருவாங்க. அதெல்லாம் பேச்சே கிடையாது. ஏன் கூட தான் அனு வரப்போறா. இப்ப என்ன? நீ உங்க கூட போகணும், அவ்வளவுதானே? அதுதானே இவ்வளவு நேரமும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் என்ன கேள்வி? போய் தொலை. முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே போய் தொலைங்க. பாய் அனு. ஐயோ பிரதர், ஐயோ என்னாச்சு? என்ன சூர்யா, பார்த்து நடக்கிறது இல்லையா? ஸ்லிப் ஆயிடுச்சு சாம். எழுந்துருங்க. அடிபட்டு இருக்கா சூர்யா? இல்ல சாம். என்ன சாம், போய் தொலைன்னு பிரதர் கீழே விழுந்ததும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர? அது யாரா இருந்தாலும் ஒரு பதட்டம் வரதானே செய்யும். பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமோ ஒரு ஸ்பெஷல் பதட்டம் மாதிரில தெரியுது. எஸ் எஸ், கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தெரியுது. உங்க 2 பேருக்கும் கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ வாணும். எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க சிஸ்டர். நானே ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். லவ்னா 4 அடி படதான் செய்யும். அதுவும் சாம் மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீங்க 40 அடி கூட வாங்கலாம். அப்ப இன்னும் 39 அடி பாக்கி இருக்குங்கறீங்க. எவ்வளவு அடிபட்டாலும் சரி, சாம் கிடைச்சா போதுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் ப்ரோ.
நீங்களும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நாங்க போய்க்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. வாங்க ப்ரோ போலாம். சாம், பிரதரும் வரட்டும். நமக்கு தான் இந்த ஊர்ல எதுவுமே தெரியாதே. அதுக்கு தான் நாராயணன் அங்கிள் இருக்காரு. யாம் இருக்க பயமேன். இந்த நாராயணன் இருக்க பயமேன். எங்க போகணும்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல எனக்கு தெரியாத இடமே கிடையாது. ஏன்னா எல்லா நிலமுமே ஏன் நிலம்தான். இந்த டயலாக ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நான் பாக்குற எல்லார்கிட்டையும் இந்த டயலாக்க கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்த்தா கூட அதுகிட்டையும் சொல்லுவேன். நாராயணனை நம்பினார் கைவிடப்படார்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு சல்லி நிலம் கூட கிடையாது. ஜலகண்டேஸ்வரர் கோயில ஆராய்ச்சி பண்ண 13 பேர்ல நானும் ஒருத்தன். இந்த தகவல் எனக்கே இப்பதான் தெரியும். என்ன டவுட்டாவே பாக்குறீங்க? இதுக்கு ஆதாரமா ஒரு கல்வெட்டே ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வரட்டும், அப்புறம் தெரியும் இந்த சூரிய வம்சம் குடும்பத்துக்கு இந்த நாராயணன் யாருன்னு. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? ஐயோ அங்கிள், எதுக்கு போறோம் அப்படின்னு கேட்டேன். தரிசு நிலம் பத்தி டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம். அதுக்கு தான் உங்க ஹெல்ப் வேணும். அவ்வளவுதானே? ஃபாலோ மீ, நான் காட்டுறேன். முதல்ல ஒழுங்கா நடக்க கத்துக்கோங்க, அப்புறம் லவ் பண்ணலாம். வாமா, வாங்க போலாம். இதுதான் நம்ம பூர்வீக இடம். எவ்வளவு போட்டோ வேணுமோ எடுத்துக்கங்க. எடு.